ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானின் பக்தர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள். இந்த பதிவு முக்கியமாக தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கானதுங்க. ஆமாம், தேர்வுகள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. பொது தேர்வு, அதாவது 12ஆம் வகுப்புக்கும் 10ஆம் வகுப்புக்கும் தேர்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த குழந்தைங்க எல்லாம் நல்லா படித்து தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை எல்லாம் வல்ல கணபதியின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி இந்த பதிவுக்குள் செல்லலாம். இந்த பதிவு முக்கியமாக தேர்வு எழுதக்கூடிய குழந்தைங்களுக்குங்க. இவங்க நல்லா படித்து நல்லா வரணுங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய கனவும். பெற்றோர்களுக்கு இதுவே ஒரு பெரிய வருத்தமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன் வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, குழந்தைங்களை விட பெரியவங்க தான் குழந்தைங்க தேர்வு எழுதுகிறாங்களேன்னு சொல்லி பயப்படுறோம். பயப்படக்கூடாதுங்க. குழந்தைங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு தைரியம் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, குழந்தைங்களை நாம் தொல்லை பண்ணாமல் இருந்தாலே போதும். குழந்தைங்க நல்லா படித்து நல்லா வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம பங்குக்கு செய்யணும்னு நினச்சா அவங்க படிக்கும்போது அவங்கள ஊக்குவிக்கலாம். அதோடு அவர்களுக்காக விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் வேண்டி வணங்கினால் அவங்களுக்கான நல்ல ஞாபகத்திறனையும் நல்ல வல்லமையையும் அவங்களுக்கு கொடுத்து தைரியத்தோட தேர்வை எதிர்கொண்டு அவங்க நல்ல மதிப்பெண் பெற்று வாழ்க்கையில் அவங்க நினச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு உதவும். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது, தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகள் எந்த மந்திரத்தை உச்சரித்தால் அவங்களுக்கு ஞாபக சக்தி பெருகும், அவங்க தைரியமாக பரீட்சையை எதிர்கொண்டு நல்ல மதிப்பெண் பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுக்கான நோக்கம். கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய 15வது பாடல், அதாவது முருகப்பெருமானுடைய நாமத்தின் மகிமையையும் பக்தியில் உருகும் நிலையையும் ஞானத்தையும் வேண்டி பாடப்படும் ஒரு சிறப்பான பாடலாகும். இந்த பாடல் முருகனுடைய திருநாமங்களை உச்சரித்து ஞானத்தை பெறுவதாக மையமாக கொண்டே அருணகிரிநாதரால் நமக்கு அருளப்பட்டது. அந்த பாட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? முருகன் குமரன் குகனென்று மொழிந்துருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய், பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே. இந்த பாடலுக்கான விளக்கம்: சண்டையில் ஈடுபடும் வானோரும் மண் உலகத்தவரும் வணங்கி துதிக்கின்ற ஆச்சாரிய சிரேஷ்டனே, 8 குணங்களையே தனது திரு உருவமாக கொண்டவரே, முருகன் குமரன் குகன் என்று நெஞ்சு கசிந்து மொழிந்து உருகி உணரும் அறிவை எப்போது கொடுத்தருள போகிறாய் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாதர் கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறதுங்க. இந்த பாடலை நாம் மனசுருகி முருகன் முன்னால் உட்கார்ந்து எனக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டி வணங்கி வர நிச்சயமாக நமக்கு ஞானம் கிடைக்கும். இந்த பாடலை முடிந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுங்க. தேர்வுகள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவங்கள தொல்லை பண்ணாமல் குழந்தைங்களுக்காக நாம் சொல்ல குழந்தைங்களுக்கு நிச்சயமாக ஞானம் வருங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெரிய குழந்தைங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து அவங்கள படிக்க சொல்லி குறைஞ்சது ஒரு 3 முறை படிச்சுட்டு உன்னுடைய எக்ஸாம்ஸ்க்காக நீங்கள் படிக்கிறத தொடங்குங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் இதை கொடுங்க. அவங்க படிக்கட்டும். சின்ன குழந்தைங்களுக்காக பெற்றோர்களாகிய நாம் இந்த ஸ்லோகத்தை அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் வணங்கி இந்த ஸ்லோகத்தை நீங்கள் குறைஞ்சது ஒரு 21 முறை, அதிகபட்சம் முடிஞ்சால் தேர்வு நேரங்களில் நீங்கள் கிட்ட வரும்போது ஒரு நாள் இதுக்குன்னு தேர்ந்தெடுத்து முருகப்பெருமானுக்கு சின்னதாக ஒரு விசேஷ பூஜை செஞ்சு 108 முறை நீங்கள் இந்த மந்திரத்தை முருகன் முன்னால் உட்கார்ந்து சொன்னீங்கன்னா நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்குங்க. இது என்னுடைய அனுபவமும் கூட. நானும் இந்த ஸ்லோகத்தை என்னுடைய குழந்தை தேர்வுக்கு போகும்போது சொல்லி அந்த குழந்தை நல்லபடியாக தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றதை நான் அனுபவமாக பெற்றிருக்கிறேன். நானும் சொன்னேன்னு சொல்லாமல் நாம் ஒரு செயலை செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு இருக்குது தெரியுங்களா, அது அலாதியானது. அதனால தான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். குழந்தைங்க எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி முருகனுடைய அருளோட நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் நல்ல ஒழுக்கத்தையும் பெற்று அவங்க என்ன நினைக்கிறாங்களோ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். முருகப்பெருமானுடைய அருளை நாம் வாங்கி நம்ம
நம்ம குழந்தைங்க கையில் கொடுக்கணுங்க. முருகன் அப்படிங்கிற ஒரு விதையை குழந்தைங்களுக்குள்ளே விதைச்சிட்டா போதுங்க. அவர் பார்த்து அந்த குழந்தைங்கள நல்லா வளர்த்து விட்டுருவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்களுக்காக இந்த ஸ்லோகத்தை நாம் உச்சரித்து முருகப்பெருமான் கிட்ட மனதுருகி வேண்டினால் போதும். நிச்சயமாக முருகன் அருளோட தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் நல்ல மதிப்பெண் பெற்று நல்லா தேர்ச்சி அடைவாங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் எல்லா குழந்தைகளுக்காகவும் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக இருக்குங்க. இந்த பதிவு உங்கள் தெரிஞ்சவங்க மாணவர்கள் எழுதக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. அவங்களும் இதை பார்த்து இந்த ஸ்லோகத்தை ஒரு முறையாவது சொல்லி அதற்கான பலனை நிச்சயமாக பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். எல்லாரும் எல்லாமும் பெற்று நல்லபடியாக இந்த தேர்வை எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று வாழ்க்கையில் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை பெற்று வாழ முருகப்பெருமான் அருள் புரிவாராக என்று வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இந்த ஸ்லோகத்துடைய முழு விளக்கமும் இந்த ஸ்லோகமும் தெளிவாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. பல பதிவுகள் இது போல் தொடர்ந்து உங்களுக்காக நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். முருகப்பெருமானுடைய அருளோடு எல்லாரும் எல்லாமே பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்கள். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மண்ணியை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.